மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இந்த அந்தர்யோகம் 54வது அந்தர்யோகம் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்போ இங்கே 54வது அந்தர்யோகம். முதல்ல கீதையினுடைய சாரத்தெல்லாம் பார்த்து முடித்து இப்போ உத்தவ கீதையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பகவத்கீதையில் எப்படி ஒரு முக்கியமான கருத்துக்கள்லாம் வந்ததோ அதே மாதிரி இந்த உத்தவ கீதையிலையும் நிறைய கருத்துக்கள் வருது. அதை விட பெரிய நூல் இது, பகவத்கீதையை விட ஒரு பெரிய நூல் இது. அதில் இல்லாத சில கருத்துக்கள் இதெல்லாம் ரொம்ப நிறையா வருது. அதுவும் பக்தியை பற்றி நிறையா வருது. இப்போ நம்ம பக்தியை பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தத்துவங்களும் இருக்குது, நிறைய தத்துவங்கள்னு சொல்கிறார். அங்கே அர்ஜுனனுக்கு சொன்னார், இங்கே உத்தவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கார். இதில் இது பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் வருது. பாகவதம் 11வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயம். உத்தவ கீதையில் 6வது அத்தியாயத்திலேருந்து உத்தவ கீதை அங்கே ஆரம்பிக்குது. 1வது அத்தியாயத்தில் ஃபுல்லாக கதை வரும். கடைசியில் உத்தவர் அவரை கேட்பார். பிறகு 2வது அத்தியாயம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கலி தர்மம், அதாவது கதையெல்லாம் சொல்லி கலி தர்மம் எப்படி அப்படிங்கிறத சொல்லி, பிறகு இந்த வேதாந்த விசாரமெல்லாம் சொல்வாருங்க முதல் 2வது அத்தியாயத்தில். அதில் தான் அவதூத கீதை ஆரம்பிக்கப்பட்டது. யது மகாராஜாவுக்கு அவதூதர் உபதேசம் பண்ணார். இதெல்லாம் நிறைய விரிவாக பார்த்தோம். அதில் 24 குருமார்கள் வெளியே அவர் அவதூத சன்னியாசி அப்படியே போகும்பொழுதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்குறார். பார்த்து ஒவ்வொரு பொருளிலிருந்து ஒரு பண்பை கற்றுக்கிறேன்னு சொல்லி 24 குருவை சொல்லி கடைசியில் தன்னுடைய உடம்புலேருந்தும் ஒரு தத்துவத்தை கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அவர் 25 குருமார்களை சொல்கிறார். இது 2வது 3வது 4வது அத்தியாயத்துலேயும் பார்த்து முடித்தோம். பிறகு அதற்கு அடுத்த 5வது அத்தியாயத்தில் உத்தவருக்கு மீண்டும் உபதேசம், நேரடியாக உபதேசம் பண்ணார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தினுடைய சாரம், அதாவது வேதாந்தத்தில் 3 சொல்லுவோம்: கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். ஞான யோகத்தில் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் வரும். இதை எல்லாத்தையுமே மீண்டும் உத்தவருக்கு உபதேசம் செய்தார். பிறகு அந்த அத்தியாயத்தில் கடைசியில் உத்தவர் என்ன கேட்டார்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ எல்லாரும் வாழ்கிறாங்க, மனிதர்கள் நிறையா வாழ்கிறாங்க. அந்த வாழக்கூடிய மனிதர்களில் சில பேர் பந்தப்பட்டிருக்கான், சில பேர் பந்தப்படாமல் இருக்கான். சில பேர் சம்சார சக்கரத்தில் சிக்குண்டு உழல்கின்றான், இறந்து பிறந்து இறந்து பிறந்து எல்லாம் வாழ்ந்து அப்படியே இருக்கான். சில பேர் பிறந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து மோட்சம் அடைஞ்சு இங்கேயும் நிறைவாக வாழ்கிறான், இங்கேயும் பந்தப்படாமல் வாழ்கிறான், இறந்த பிறகு பிறக்கிறது இல்லை. இதனுடைய லட்சணம் என்ன, ஏன் இப்படி இருக்காங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி 5வது அத்தியாயத்தில் ஒரு கேள்வி கேட்டார். பிறகு 6வது அத்தியாயத்தில் பகவான் அதற்கு அழகாக பதில் சொன்னார். பந்தப்பட்டவனுடைய லட்சணம் என்ன, மோட்சத்தை அடைந்தவன் பந்தப்படாதவனுடைய லட்சணம் என்னன்னு சொல்லும் பொழுது, ஞானிகள் பந்தப்படுவதில்லை, அஞ்ஞானிகள் பந்தப்படுகிறார்கள் சொன்னார். ஏன்னா ஞானம் இல்லை அவனுக்கு. இந்த உலகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த அறிவை பெற்றாலும் அது பந்தத்தை தான் உண்டாக்கும். அதுக்காக பெறக்கூடாதுன்னு இல்லை. ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம், இந்த பிரபஞ்ச தத்துவத்தை பூரா அறிந்த ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம், அவருக்கும் மீண்டும் பிறவி உண்டு, அவரும் சம்சார சக்கரத்தில் உழல்வார். இந்திர பகவானாக கூட இருக்கலாம், அவருக்கும் பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது, அவருக்கு ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் அவருக்கும் பிரச்சனை இருக்குது, அவரும் பந்தப்பட்டவர் தான், தேவர்களும் பந்தப்பட்டவர்கள் தான். எல்லோரும் காரணம் என்னன்னா, தன்னை பற்றியும் இறைவனை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் உள்ள உண்மையான சொரூபத்தை அறியவில்லை. ஞானம்னா என்னன்னா, இந்த மற்ற 3 விஷயம் இருக்குது உலகத்தில். நாம் இருக்கோம், கடவுள் இருக்கார், இந்த உலகம் இருக்குது. இது 3னுடைய தாத்பரியம் என்ன, இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. மேலோட்டமாக என்ன நம்மளுக்கு பற்றி தெரியாதான் நினைக்கலாம், உலகை பற்றி தெரியாதான் நினைக்கலாம், கடவுளை பற்றி தெரியாதான் நினைக்கலாம். அவங்களுடைய அடிப்படையான சொரூபம் என்ன, அவருடைய தத்துவம் என்னங்கிறது யாருக்கும் சரியாக தெரியலை. மேலோட்டமாக நான் உடம்பு, நான் இன்னாருக்கு மகனாக பிறந்தேன், இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இந்த பதவியில் இருக்கேன், உலகம்னா இந்த இருக்குது, சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்குது, கடவுள்னு எத்தனையோ சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுளை சொல்கிறாங்க.
அப்படின்னு மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கே ஒழிய இதற்கு ஆதாரமான அழியாத தத்துவம் என்னன்னு பார்க்கும் பொழுது எல்லாம் ஒன்றாயிருது. இந்த உலகம், கடவுள், நான் எல்லாம் ஒரே தத்துவத்தின் மேலே கற்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதை எவன் உணர்கின்றானோ அவனே ஞானி. அவன்தான் அனைத்திலும் உயர்ந்தவன். அவன் இந்த உலகத்திலும் பந்தப்படுவதில்லை, இறந்த பின்பும் மீண்டும் பிறப்பதில்லை. இதை சொன்னார். பந்த மோட்ச லட்சணத்தை சொல்லி அதில் ஒரு விஷயம் சொன்னார். இதெல்லாம் எப்படி இந்த ஞானத்தை அடைய முடியும்னா, நாமெல்லாம் முதல்ல என்ன பண்ணுறோம்னா பாராயணம் பண்ணுறோம், படிக்கிறோம், திருவாசகம் படித்தோம், இந்த நாமாவளியெல்லாம் சொன்னோம், விநாயகர் அகவல் படித்தோம், தேவாரம் திருவாசகம்லாம் படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம். அதை முதல்ல படித்தா பக்தி வருது நம்மளுக்கு. பிறகு அதனுடைய உள் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டால் உனக்கு இந்த ஞானம் கிடைக்கும், இந்த பந்தத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னார். பிறகு இந்த ஞானத்திற்கு சும்மா நேராக போய் படித்தா ஞானமெல்லாம் கிடைக்காது. அந்த ஞானத்துக்கு தகுதி வேணும். எப்பயுமே ஒரு காலேஜில் போய் டிகிரி படிக்கணும்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அது மாதிரி இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சில தகுதிகள்லாம் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சும்மா போனவொன்னே அப்படியே ஞானம் வந்துருமானா வராது, புரியாது. ஏதோ சப்தம் காதில் விழுகும், விஷயம் உள்ளே போகாது. அதுக்காக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ உன்னுடைய செயலை கர்மயோகமாக செய்து ஆண்டவனிடம் அளவுக்கு அதிகமான பக்தி, உண்மையான பக்தி செலுத்தும் பொழுது உன் மனம் தூய்மை அடைகிறது. ஓரளவுக்கு விருப்பெல்லாம் குறைஞ்சிரும். போட்டி பொறாமையெல்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு சுத்தமான மனசோடு நீ போய் வேதாந்தத்துக்குள்ளே வந்தேன்னு சொன்னால் இந்த தத்துவமெல்லாம் உனக்கு புரியும் சொல்லி பக்தி யோகம் கர்மயோகத்தை பற்றியெல்லாம் விளக்குனார். பக்தி யோகம் கர்மயோகத்தெல்லாம் விளக்குனார். இந்த பக்தி கர்மயோகம் பக்தி யோகத்தில் முடிச்சுட்டு ஞான யோகத்துக்கு வந்து அங்கே கேட்டல், சிந்தித்தல், தெளிதல்னு 3 இருக்குது. இப்போ நம்ம பண்ணுறோம் ஞான யோகம், சிரவணம்ங்கிறது. ஒரு சொல்வார், சிஷ்யர் கேட்குறது, இந்த தத்துவத்தை கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் சிரவணம், பிறகு மனனம், பிறகு நிதித்தியாசனம். இப்போ இந்த தத்துவத்தை கேட்குறதுக்கு பெரும்பாலும் ஆட்கள் கம்மியாக தான் இருப்பாங்க. சொல்லுவாங்க, கும்பாபிஷேகம் பண்ணால் லட்சக்கணக்கில் ஆள் கூட்டம் கூடும். வேதாந்தத்தை கேட்குறதுக்கு முடியாது, உட்கார முடியாது, முதல்ல கஷ்டம். இப்போ வீட்டில் இன்றைக்கெல்லாம் நல்ல சீரியல் ஓடலாம், கேட்டுக்கிட்டு இருக்கலாம்ல. நீங்கள்லாம் வீட்டில் சினிமா பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், எந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் பார்க்கலாம். அதை விட்டுட்டு வரணுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். வந்து சிரத்தையோடு கேட்டோம்னு சொன்னால் இந்த ஞான யோகம் புரியும் அப்படின்னார். பிறகு இந்த கர்மயோகமாக இருக்கட்டும், பக்தி யோகமாக இருக்கட்டும், ஞான யோகமாக இருக்கட்டும், இதையெல்லாம் பெறுவதற்கு என்ன உபாயம்னு சொன்னால் முக்கியமாக சத்சங்கம் தேவை. எல்லாத்துலேயும் பக்தி இருக்கணுங்கிறார். ஞான யோகம்னாலும் பக்தி இருக்கணும், கர்மயோகம்னாலும் பக்தி இருக்கணும், சத்சங்கம்னாலும் பக்தி இருக்கணும். இங்கே என்ன சொன்னார்னா, சத்சங்கம்னா என்னன்னா நல்லவர்களுடைய சேர்க்கை. நல்லவர்களுடைய சேர்க்கை என்றைக்குமே நம்மளை கீழ்நிலைக்கு கொண்டு போகாது, மேல்நிலைக்குத்தான் கொண்டு போகும் அப்படின்னார். அல்லது நல்ல நூல்களை படிக்கிறது கூட சில பேர் வந்து நூல்கள், நல்ல நூல்கள்லாம் இருக்குது, அதை படிக்கலாம், ஆட்கள் கிடைக்கலன்னு சொன்னால். கண்ட புஸ்தகத்தெல்லாம் படிக்கிறதுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட பண்பாளர்களுடைய நூல்கள்லாம் படிக்கலாம். அப்போ சத்சங்கத்தினுடைய சத்புருஷர்களுடைய தொடர்பு தேவைன்னு சொன்னார். உடனே ஒரு கேள்வி வந்துச்சு, யார் சத்புருஷன் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சத்சங்கம் வேணும், சத்சங்கத்துக்கு நல்ல மனிதர்களுடைய தொடர்பு வேணும். அந்த நல்ல மனிதர்கள் நல்ல குணமுடையவர் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லும் பொழுது ஒரு 30 பண்புகளை சொன்னார். இந்த பண்புகள் யாரிடம் இருக்கோ அவர்களெல்லாம் சத்புருஷர்கள்னு சொல்லி சொன்னார். அதான் இது வரைக்கும் நம்ம பார்த்து முடித்த கருத்து. அந்த 30 பண்புகள் வந்து நம்ம அவங்கள்ட்ட இருக்காங்கிறது ஓரளவு கண்டுபிடிக்க முடியும், இந்த பண்புகள்லாம் இருக்காங்கன்ட்டு. பிறகு அது எதுக்கு சொல்கிறான்னா, நம்மகிட்ட இல்லைன்னு அதை நம்ம கொண்டு வரணும். நம்மகிட்ட அவங்க சத்சங்கம் வைப்பாங்கல்ல, அப்போ நம்மளும் அது மாதிரி மாறணுமா இல்லையா? அதுக்காக என்ன பண்ணார்னா 30 பண்புகளை அழகாக சொன்னார். இங்கே சொல்லி கடைசியில் என்ன சொன்னார்னா, பக்தியை பற்றி இறுதியாக அவர் சொன்னார். கடைசி பண்பு தியாகம். கடைசி பண்பு என்ன? தியாகம். அதுக்கடுத்து பக்தி. 2 பண்பு, 29 தியாகம், 30 பக்தி அப்படின்னு சொல்லி இந்த பண்புகளை கூறினார். அந்த 30 பண்பு என்னன்னு சொன்னால் அதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். இருந்தாலும் சுருக்கமாக 29ல் ஒரு 7 பண்பு சொன்னார். அதாவது கருணை உள்ளவன், நம்பிக்கை துரோகம் செய்யாதவன்,
சகிப்புத்தன்மை உள்ளவன், பொறுமை உள்ளவன், உண்மையாக வாழ்பவன். நான் ஒரு வரையில் சொல்லிட்டு வரேன், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், நிறைய விளக்கமெல்லாம் பார்த்துருக்கோம். பிறகு குறிப்பாக பொறாமைப்படாத மனம் உள்ளவன். பிறகு எல்லோரிடமும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நோக்கு உள்ளவன். எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ளவன். இது 7 29 சொன்னார். பிறகு 30வது ஸ்லோகத்தில் ஒரு 11 பண்பு சொன்னார். எல்லாத்தையும் தனித்தனியாக நிறையா விளக்கியிருக்கோம். நான் ஒரு வரியில் சொல்லிட்டு வரேன் இப்போ, ஏன்னா ஞாபகப்படுத்துறது. பிறகு இன்பம் தரும் பொருள்களால் தாக்கப்படாதவன். நம்ம சாதாரணமாக இருப்போம், ஒன்று சாப்பிட வேணான்னு கூட. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி வந்துருச்சுன்னா டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் முன்னாடி வந்தால் என்ன ஆகும், டபக்குன்னு உள்ளே போயிடும். டாக்டர் சொன்னாலும் பிறகு பார்க்கலாம்னு நினைப்போம். இது இன்பம் தரும் பொருள்களால் தாக்கப்படாதவன், இந்திரிய கட்டுப்பாடை உடையவன். இந்த நம்மளுடைய இந்திரியங்களை எல்லாம் எப்போனாலும் பயன்படுத்தணும். ஆனால் எப்போ கட்டுப்படுத்தணுமோ அப்போ கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளவன். மென்மையான உள்ளம் படைத்தவன். பிறகு எல்லாவற்றிலும் தூய்மையாக இருப்பவன். தேவைக்கு மேல் பொருள்களை சும்மா சேர்த்து வச்சுக்கிட்டு இல்லாதவன். பிறகு வெளி செயல்களை அதிகமாக இல்லாமல் குறைச்சிக்கிட்டவன். வெளி விவகாரத்தை ரொம்ப இல்லாமல் குறைச்சிக்கிட்டவன். ரொம்ப குறைவாகவும் சாப்பிடாம அதிகமாகவும் சாப்பிடாம எப்பயும் அளவோடு சாப்பிடுபவன். இந்திரிய கட்டுப்பாடு முன்னாடி சொன்னார். இங்கே மனக்கட்டுப்பாடு உடையவன். தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் நீக்கியவன். பிறகு எந்த ஒரு சாதனை செஞ்சாலும் அது ஸ்திடமான உறுதியாக இருப்பவன். பிறகு பகவானிடம் சரணடைந்தவன். புத்தியை நன்கு தீட்டி செயல்படுபவன். புத்தி கூர்மை உள்ளவன். கவனமாக எச்சரிக்கையுடன் நிதானத்துடன் இருப்பவன். தாழ்வு மனப்பான்மை இல்லாதவன். பிறகு உயர்வு மனப்பான்மையும் இல்லாதவன். இன்ஃபீரியாரிட்டி அண்டு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரெண்டும் கூடாது. நான் ரொம்ப கீழே இருக்கேன்னு நினைக்கக்கூடாது, நான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. பிறகு சத் விஷயத்தில் உறுதியாக இருப்போம். எது உண்மையான விஷயமோ அதில் கரெக்டாக இருப்பான். தர்மமான விஷயத்தில் 6 விதமான குணங்களை கடந்தவன்னர் அதில் நிறைய உள்ள வரும். பிறகு மற்றவர்களிடம் மதிப்பை எதிர்பார்க்காதவன். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு மதிப்பை கொடுப்பவன். மற்றவர்கள் மதிப்பை எதிர்பார்க்கிறது இல்லை, ஆனால் இவன் மதிப்பை கொடுப்பவன். எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய தகுதி உடையவன். எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் நட்புணர்வுடன் இருப்பவன். இரக்கம் உள்ளவன். ஞானியனுடைய கருணை, இரக்கம் உள்ளவன். பிறகு சூக்ஷமமான விஷயங்களையும் புரிந்து கொள்பவன். சொல்லி 28 குணங்களை பற்றி விரிவாக பார்த்தோம். ஒவ்வொரு வரையில் சொல்லியிருக்கேன். பிறகு கடைசியில் தியாகம் பக்தின்னார். இங்கே தான் நாம் உள்ளே போகிறோம். பக்தின்னு சொன்னால் கடவுளிடம் செலுத்தக்கூடிய ஒரு அன்பு. இந்த அன்பின் எல்லையை எப்படி நிர்ணயம் பண்ணணும்னு சொன்னால் தியாகத்தின் மூலமாக தான் நிர்ணயம் பண்ணுறோம். ஒரு தாய் குழந்தைகிட்ட எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னா அந்த குழந்தைக்காக தன்னுடைய சுகத்தை எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அந்த இடப்பட முடியும். இருவர் நண்பர்களாக இருக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் ரொம்ப அன்பாக இருக்கோம்னா எவ்வளவு அந்த நண்பனுக்கு இவன் தியாகம் பண்ணியிருக்கான், இந்த நண்பனுக்கு அவன் தியாகம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அதுதான் நட்பு. அந்த அன்பினுடைய எல்லையை கூட்டும். சில நண்பர்கள் நல்லா எப்படி இருப்பாங்கன்னா வேறு இடத்துல சேருவாங்க. லைன்ஸ் இந்த கிளப்லாம் போய் உட்கார்றது, அதெல்லாம் கெட்ட பண்பை கொண்டாக்கிறோம். தியாகத்தின் அடிப்படையில் அன்பு நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால் தியாகத்தை பற்றி ரொம்ப சொன்னார். விட்டு விடுதல், அதாவது பொதுநலத்துக்காக கடவுளுக்காக நம்மளுடைய சுகங்களை தியாகம் பண்ணக்கூடிய பண்பு. இது கடவுள்கிட்டையும் வரும். பக்தியினை அளவை குறிப்பிடுறது இந்த பண்பு தான். கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணார்? அவர் கண்ணவே தியாகம் பண்ணார் அன்பை வெளிப்படுத்தும் பொழுது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. இதுதான் பக்தியினுடைய அளவுகோலை நிர்ணயிக்கும் சொல்லி பிறகு பக்தியை பற்றி சொன்னார். பக்தியை பற்றி சொல்லி அந்த பக்தியை எப்படி யாரிடத்தில் எந்த விதத்தில் செலுத்துவதுங்கிறது இந்த அத்தியாயம் பூரா சொல்லிட்டு வந்தார். நம்ம கடைசிக்கு போயிட்டோம். அதில் 2 பக்தை நான் பிரிக்கலாம். ஒன்று கடவுளை அடைகிறதற்கு முன்னாடி சாதாரணமாக செலுத்துகிற பக்தி. கடவுளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செலுத்துகிற பக்தி இருக்குது. கடவுளை அடைஞ்ச பிறகும் பக்தி செலுத்துவான். பக்தியை எந்த காலத்திலும் எப்பொழுதும் என்ன ஞானியாக இருந்தாலும் விடக்கூடாது. பகவான் மீது உள்ள பக்தியை விடக்கூடாது.
ஏன்னு சொன்னால் ஞானம் வந்தால் எப்படின்னா கடவுளுடைய சொரூபமும் என்னுடைய சொரூபமும் அடிப்படையில் ஒன்றுங்கிற தத்துவம் வரும். புரிஞ்சவன் நானும் ஒன்று அவரையும் கும்பிடன்னு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? அவர் சர்வசக்திமான், நாம் அல்பசக்திமான். அடிப்படையில் ஆதார தத்துவத்தில் ஒன்றே ஒழிய கடல் நீரும் ஒன்று தான், ஆற்று நீரும் ஒன்று தான், எல்லாம் H2O தான். அதுக்காக கடல் எவ்வளோ பெருசு? தண்ணியின் அடிப்படையில் பார்த்தா எல்லாம் ஒன்று தான். அது மாதிரி கடவுளுக்கு சர்வசக்தி இருக்குது, எல்லாம் வல்லவராக இருக்கிறார். ஞானம் வந்த உடனே எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு பக்தி இல்லாமல் இருக்கக்கூடாது. அது ஞான பக்தன்னு சொல்கிறார். அவனும் பக்தி செலுத்தணும்னார். பிறகு அந்த பக்தியை செலுத்துகிற விதத்தை இந்த அத்தியாயத்தில் அப்படியே விளக்கிக்கிட்டே வந்தார். பகவானின் உருவத்தில் செலுத்தும் பக்தி, பிறகு பக்தர்களிடம் செலுத்தும் பக்தின்னு சொன்னார். ரெண்டாக பிரித்தார். எது பக்தி? கடவுள்கிட்ட செலுத்துறதும் பக்தி தான். பிறகு கடவுளுடைய பக்தர்கள்ட்ட செலுத்துறதும் பக்தி. நாயன்மார்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் கடவுள்கிட்ட பக்தி செலுத்துவாங்க, சில பேர் திருக்குறிப்பு தொண்டரில் என்ன பண்ணார், அவர் சிவன் அடியாருக்கு தொண்டு செஞ்சார். இப்படி அடியார்களுக்கு தொண்டு செய்கிறதும் பக்தி அப்படி சொல்லி ரெண்டாக பிரித்து அதையும் சொன்னார். பிரித்து பார்த்தோம், அதில் எத்தனை விதமான வழிபாடுகள்லாம் சொன்னார். பிறகு எப்படியெல்லாம் நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். பகவானின் கதைகளை கேட்பது, சிந்திப்பது, தியானிப்பது, இது ஒரு பக்தி. பாத யாத்திரை போகிறது, கிரிவலம் போகிறது, பலி கொடுத்தல கூட சொல்லியிருக்கு. பலி கொடுக்குறோம் பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கு சில கிராமங்களில் அது ஒரு கல்ச்சர் இருக்குது, அதெல்லாம் தப்புன்னு அவர் சொல்லலை. பலி கொடுக்கறது, வருஷம் ஒரு முறைக்கு திருவிழா கொண்டாடுதல், பிறகு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விரதங்களை அனுஷ்டித்தல், பிறகு பகவான் பொருட்டு நாமளாக இன்றைக்கி விரதம் இருக்குன்னு எடுத்துக்கிறது, இதெல்லாம் கூட எல்லாமே பக்தியில் தான் சேரும் அப்படின்னார். அது மட்டும் இல்லை, பகவானை வழிபடுறதும் பக்தி, பகவானுடைய விக்கிரகங்கள் செய்கிறதும் பக்தி, கோயிலுக்கு போகிறதும் பக்தி, கோயிலை கட்டுவதும் பக்தி, பிறகு கோயிலை தூய்மைப்படுத்துவதும் பக்தி, கோயிலுக்கு கோலம் போடுறதும் பக்தி அப்படின்னு சொல்லி நிறைய விளையாட்டு சொல்லிகிட்டே வந்தார். கோயில் பணியாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதெல்லாம் பக்தின்னார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். கோயில் மையமாக வச்சுருப்பாங்க, அங்கே பூஜை பண்ணுறவங்க ஒரு சுற்றி வீடு இருக்கும், பிறகு அடுத்து அவங்களுக்கு அந்த கோயிலில் மற்ற செய்கிறவங்களுக்கு அடுத்த வீடு இருக்கும், இப்படித்தான் இருக்கும். சாமி கூட எனக்கு இதெல்லாம் தெரியாது. நாமக்கல்ல அந்த சேந்தமங்கலத்தில் ஒரு கோயில் இருக்குது, தத்தகிரி முருகன் சொல்லி. அங்கே சாமி வந்து இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணார். அவர் சிஸ்டமே என்ன பண்ணாருங்கன்னா, முதல்ல கோயிலை பண்ணார், கீழே அந்த அர்ச்சகர்களுக்கு ஒரு வீடு, பிறகு அதுக்கடுத்து அர்ச்சகர்களுக்கு அடுத்து அந்த கோயிலில் பணி செய்கிறவங்களுக்கு வீடு, இப்படி தான் இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பிளான் போட்டு பண்ணார் சாமிஜி. இதே அந்த சிஸ்டம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இது எல்லாமே பக்திங்கிறார். இதில் எல்லாம் பண்ணி என்ன வரும்னா, கடைசியாக மனுஷனுக்கு ஒருத்தன் நல்லா பக்தி செலுத்துவான், நல்லா பண்ணுவான், நல்லா பூஜையெல்லாம் பண்ணுவான், சைடு எஃபெக்டாக ஒன்று வரும். எப்படின்னா கர்வம் வந்துடும். என்னை மாதிரி பக்தி செலுத்துகிறவங்க யாராவது இருக்காங்களா? அது மட்டும் இல்லை, விளம்பரத்துக்காக படாடவமாக பக்தி செலுத்துறது. சில பேர் பார்த்திங்கன்னா சேவை செய்வாங்க, வெளியே தெரியாமல் செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சு செய்வாங்க. தெருத்தருவாய் கூட்டுவது பொதுநலத்துண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள கூட்டுவது சுயநலம் உண்டு. எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்குது. அதாவது இதை படோடோபம் இல்லாமல் எவ்வளோ பக்தி செஞ்சாலும் அதை படோடோபம் இல்லாமல் விளம்பரத்துக்காக செய்யாமல் ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும். பூஜை, யாகம், சேவை, தவம் எல்லாமே செய்யும் பொழுது நம்மளை எரியாமல் ஒரு கர்வம் வரும். அந்த கர்வம் இல்லாமல் செய்து பழகுதல். நாம் என்ன பயன்படுத்தினாலும், ஒரு பொருளை பயன்படுத்தினோம்னா, நம்ம இன்பத்துக்காக பயன்படுத்தினாலும் சரி, நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்காக ஒரு பொருள் டிவி வாங்குகிறோம், இல்லை ஒரு இனிப்பு பதார்த்தம் வாங்கிட்டு வர்றோம், நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வர்றோம், அதை கடவுள் முன்னாடி வச்சு இறைவனுக்கு படைச்சிட்டு அதை எடுத்து அது புனிதமாக்கப்பட்டுருதான். அந்த பொருள் வந்து புனிதமாக்கப்பட்டுருதான். அப்படி பயன்படுத்த வேண்டும்னார். அதை நல்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் தெரியும். என்ன பயன்படுத்துகிறோம், புதுசு ஒரு பேனா வாங்கிட்டு வந்தால் கூட சாமி முன்னாடி வச்சுட்டு எடுக்கிறது நமக்கு இருக்குது. ஒரு வேலை கிடச்சிச்சின்னு வச்சுங்க, ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை சாமிகிட்ட வச்சு எடுப்பாங்க. இன்னும் கூட சொல்லுவேன், ஒரு கரண்டி வாங்கிட்டு வர்றீங்க சமையலுக்கு, அதை கூட சாமி போட்டால் முன்னாடி வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தினா அது புனிதமாக்கப்படுது.
அது அதில் அதுலேயே ஒரு பெரிய நம்மளுக்கு தெரியாது, இதில் சூட்சமாக சில விஷயங்கள்லாம் வேலை செய்யும். அது அப்படியே அந்த பயன்படுத்துறது முறையாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் எல்லா பொருளையுமே. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாவற்றையும் பகவானுக்கு படைத்து பயன்படுத்துதல். பிறகு இனி ஒன்று, கடவுளுக்கு எதை படைக்கிறதுன்னா, உலகத்தில் யாருக்கு எதெல்லாம் உயர்வாக தெரியுதோ அதை கடவுள் கொடுக்கறது. அது நம்மளால் முடியாது, அரசர்கள்லாம் முடியும். அதனால தான் நல்ல வசதியானவங்க என்ன பண்ணுறாங்க, வைரம் தங்க கிரீடம் வைர கிரீடம் வைக்கிறாங்களா இல்லையா கோயிலுக்கு. ஏன்னா அது உலகத்தாக இருக்கிற நம்ம மதிப்பு உள்ளது, அதை படைக்கிறது ஒன்று இருக்குது. இனி ஒன்று, நம்மளுக்கு எதுவோ உயர்வாக தெரியுதோ அதை படைக்கிறது. கண்ணப்ப நாயனருக்கு உயர்வாக இது தெரிஞ்சு, மாமிசத்தில் மெதுவான மாமிசம் அவருக்கு உயர்வாக தெரிஞ்சு கடித்து பார்க்குறாரு அந்த மாமிசத்தை. அவருக்கு அதுதான் ரொம்ப டேஸ்டாவில் உள்ள மாமிசம். அதை என்ன பண்ணார், கடித்து பார்த்துட்டு சுவையானதை எடுத்து வெளியே வைக்கிறார். அதில் தியாகம் இருக்குது. நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சுவைச்சு பார்த்துட்டு வெளியே எடுக்க சொன்னால் எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு சுவையை போய் எப்படி கீழே எடுத்து வைப்பீங்க. அவர் அந்த சுவைச்சு பார்த்துட்டு நல்ல சுவையாக இருக்கிறத பகவானுக்கு வைக்கிறார், மற்றதெல்லாம் அவர் சாப்பிட்றார். அதே மாதிரி பிறகு கண்ணையே கொடுக்குறார். எது நம்மளுக்கு உயர்வாக இருக்கோ அதையும் கொடுக்குறார். ரெண்டு, அவருக்கு உயர்வாக இருக்கிறது சுவை, அதையும் கொடுக்குறார். கண் அவருக்கு மட்டும் உயர்வானதல்ல, உலகத்தவர் எல்லாருக்குமே உயர்வானது, அதையும் அவர் கொடுக்குறார். இதுதான் பக்தியில் ஒரு ஹையஸ்ட் நிலைன்னு சொல்லுவாங்க. பிறகு நாம் எதனிடத்திலெல்லாம் பக்தி செலுத்துவது அப்படிங்கிற ஒரு லிங்கம் இதை சொன்னார். வரிசையை பட்டியலிட்டு சூரியன், அக்னி, பிராமணன், பசு, வைஷ்ணவன், ஆகாசம், வாயு, ஜலம், பூமி, ஆத்மா. பிறகு எல்லா ஜீவராசிகளும். நான் கிட்டத்தட்ட உத்தவகீதையை கம்ப்ளீட்டாக இவ்வளோ நாள் சொன்னது பிறகு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் சொன்னேன். 20-25 நிமிஷத்தில் சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னால், இந்த உத்தவகீதையும் ஒரு முக்கியமான புதுசாக நிறையா பேர் வந்திருக்கிறீங்க, என்ன எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடிக்க போயிருக்கோம்னு தெரியாதுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதில் 11 விஷயங்கள் சொன்னார் கடவுளை வெளிப்படுவதற்கு. இதில் பஞ்சபூதங்கள் வந்துடும். பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம். பிறகு சூரியன் வருது, பிராமணன், பசு, வைஷ்ணவன். பிறகு தன்னையே, தன்னுடைய உடம்பையே, பிறகு எல்லாருடைய உடம்பையும் சொல்லி இதிலையெல்லாம் நான் இருக்கேன், இதையெல்லாம் நீ கடவுளாக வழிபடலாம் அப்படின்னு சொன்னார் அவர். எல்லாவற்றையும் கடவுளாக வழிபடலாம். 11 இடங்களை சொல்லி அதை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். சூரியன், அக்னி, பிராமணன், பசு, ஆகாசம், வாயு, ஜலம், பூமி, ஆத்மா, எல்லா ஜீவராசிகளும். இதில் ஒவ்வொன்றையும் எப்படி வழிபடணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சூரியன் சூரியனை வழிபடணும். எப்படி வழிபடுறது? காலையில் எந்திரிச்சோன்னு சூரிய பகவானை பார்த்தா வழிபடலாம். அதுக்கு வேத மந்திரங்கள்லாம் இருக்குது, ரிக், யஜூர், சாம மந்திரங்கள், அதை சொல்லி வழிபடலாம். இல்லாட்டி நம்ம நேராக காலையில் பார்த்தோன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறோமா இல்லையா, வழிபடுறோம். சூரிய நமஸ்காரத்திலே 11 சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. அதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்குது சொல்லி வழிபடுறது. சூரிய உதயத்தவே பார்க்குறது இல்லை, பிறகு எங்கிட்ட சூரியனை வழிபடுறது. எந்திரிக்கிற நேரம் அது கொளுத்துறது மாதிரி இருக்குது சூரியன். 9 மணிக்கு எந்திரிச்சு அது எவ்வளோ சுடும், பனிகாலத்தில் தெரியாது. இனிமேல் ஆரம்பிக்க போகுது, 7 மணிக்கே சூரியனை பார்க்க முடியாது, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். உண்மையிலே ஒரு கண்கொள்ளா காட்சி தெரியுமா நீங்கள், அப்படி ஒரு அற்புதத்தை பார்க்க முடியாது. காலையில் அதிகாலையில் அது உதயமாகும் போது பார்த்தா, அதனால தானே கன்னியாகுமரியில் போய் பார்க்குறாங்க. அந்த கடலில் வரும்போது கடலே ஜெகஜோதியாக இருக்கும். அதே மாதிரி அஸ்தமானம் ஆகும்போது அப்படித்தான். 2 நேரம் சூரியன் நம்ம அழகாக பார்க்க முடியும். அப்படி அந்த சூரிய நமஸ்காரம் ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லை, கண்ணை மூடி கடவுளை பிரார்த்தனை செய்வது. நம்மளுடைய வழிபாட்டில் இந்த ஷண்மதம் சொல்வோம். அது யார் முதல் கடவுள் எது தெரியுமா? விநாயகர் சொல்கிறது இல்லை. முதல் கடவுள் ஆதிசங்கரர் 6 கடவுள் சொல்லி இந்த வழிபாட்டை பிரித்தார். அதில் முதல் கடவுள் சூரியனத்தையும் சொல்கிறார். சூரியனுக்கு பிறகுதான் விநாயகர், பிறகு சுப்பிரமணியர் 3வது, 4வது அம்பாள், 5வது சிவன், 6வது விஷ்ணு. இப்படி கொண்டு போகிறார் அவர். அதில் முதல் கடவுள் சூரியன். ஏன்னா இது கண்கூடாக தினந்தோறும் நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு கடவுள், அதை வழிபட வேண்டும். பிறகு அக்னி. அக்னின்னு என்ன, அதே வழிபட சொல்கிறார். உண்மையிலேயே நம்ம அக்னியை வழிபடுறோம். ஹோம குண்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்னி தான். ஃபுல்லாக அக்னியில் என்ன பண்ணுறோம், எல்லா திரவியங்களையும் போட்டு
எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டு போட்டு வழிபட்டுக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லை, கோயிலில் தீபாராதனை எது? அக்னி தானே. அதை கண்ணில் ஒத்திக்கிறோம். நம்ம அக்னியிலையும் பகவான் இருக்கிறார். இதெல்லாம் சில பேர் கிண்டல் பண்ணுறது உண்டு. அக்னினா வீடு எம்ஆர் ஒரு படத்தில் கிண்டல் பண்ணுவான். ஏன்டா இதை மட்டும் கண்ணில் ஒத்திக்கிறீங்க, வீடு தீ பிடிச்சிருச்சா மட்டும் ஐயோ ஐயோன்னு கத்துறீங்க அப்படிம்பா. அதாவது அக்னியும் கடவுளுடைய சொரூபம்தான். பிறகு பிராமணன். பிராமணன் சொன்னால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதிதி, அதாவது யாராவது சொல்லாமல் வர்றவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்குறது. நம்ம இப்போ எப்படி பண்ணுவோம்? சொந்தக்காரங்களே சொல்லிட்டு வரணும், இல்லாட்டி வீட்டில் சாப்பாடு கிடைக்காது. அப்படி தானே இருக்குது. இப்போ அதிதிக்கு உணவு கொடுக்கறது இது ஒரு பூஜை. அதை பிராமணன் சொல்கிறார். தர்மப்படி பிராமணன்னா இங்கே என்னென்னா தர்மப்படி வாழ்பவர்களுக்கு உணவு வழங்குதல், தர்மமாக வாழ்கிறவங்களுக்கு உணவுகளை முறையாக வழங்குதல். பிறகு 4வது பசுவை எப்படி வழிபடுறதுன்னு சொன்னால் இது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி கோமாதாவை நம்ம கோமாதான்னு சொல்கிறோம், தாயின்னு சொல்கிறோம். ஒருத்தர் ஒரு சாமி சொல்லியிருந்தார், இந்த பசுவை ஏன் தாயின்னு கேட்குறோம் அப்படின்னு. ஒரு ஃபாரினர் ஒருத்தர் கேட்டார், ஏன் நீங்கள் பசுவை இப்படி தாய்க்கு செம்ம வழிபடுறீங்கன்னு சொல்லும்போது அந்த சொன்ன கருத்து நல்லா இருந்தது. அது எந்த அளவுக்குன்னு தெரியலை. அதாவது நம்ம பிறக்கிறோம் பார்த்தீங்களா, எப்படி இந்த ஆத்மா பூமிக்குள்ளே வருதுன்னா இறந்த பிறகு போகுது, ட்ராவல் பண்ணி எங்கெங்கேயோ போகுது. போயிட்டு சொர்க்கலோகமோ இல்லை நரகலோகமோ இல்லை கொஞ்ச நேரம் பித்ருலோகம்லாம் இருக்குது. எல்லாம் போயிட்டு வரும் பொழுது மழை நீர் வழியாக உள்ளே வருமா. எது வழியாக வருமா? அந்த ஆத்மா மழை நீர் வழியாக தான் உள்ளே இறங்குமா. இறங்கி புல் இருக்குது பார்த்தீங்களா, அருகும் புல், அதில் முதல்ல அந்த உயிர் வெளியே வருமா. சொல்கிறாரு இப்படி. ஏதோ ஒரு வகையில் அந்த புல் ஒன்று நேரடியாக பசு வயிற்றுக்குள்ளே போகும், இல்லாட்டி வேறு ரூபத்தில் போய் அது உணவாக போய் உள்ளே போகும். அப்படி பசு வயிற்றுக்குள்ளே போயிருமா. அது பசு வயிற்றுக்குள்ளே போன பிறகு அந்த பசுஞ்சாணம் பசு கோமியம் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக வெளியே இனியொரு தாவரத்துக்கு உணவாகுமா. அது ஒரு பயிரில் வருமா. அந்த பயிர் தந்தையின் வயிற்றுக்குள்ளே போய் உயிராக வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் எல்லாருமே இந்த புல் பசு வயிற்றுக்குள்ளே போயிட்டு தான் வர்றோமா, மனுஷனாக பிறக்கிறவங்க எல்லாருமே அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் சொல்கிறாங்க. வெளிநாட்டிலலாம் அப்படி இருக்காங்க. எல்லா நாட்டிலையும் பசு இருக்குது, பசு இல்லாத இடம் கிடையாது. இன்னொன்று இங்கே வச்சாய் தான் ஒரு தாவரத்திலும் நெல் உருவாகிருக்கும், அது எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி ஆகும், எல்லா இடத்துக்கும் போகும். கோதுமை பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு உணவு அது அந்த வயிற்றுக்குள்ளே போயிட்டு அந்த உரத்திலிருந்து வந்தக்கூடிய ஒரு உணவாக இருக்குமா. அது தந்தையின் வயிற்றுக்குள்ளே போய் அப்படித்தான் உருவாதுன்னு சொல்லி சம்பிரதாயம் இருக்குது. அதனால் பசுவை நம்ம கோமாதான்னு சொல்கிறோம். தேனியில் தினந்தோறும் கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி தினந்தோறும் பூஜை இருக்குது. அங்கே ஒரு 30 பசுமாடு இருக்குது. அதுவும் இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னா வெள்ளியில் காப்பெல்லாம் கட்டியிருக்காரு சாமி. வெள்ளியில் காலில் 4 காப்பு போட்டு, கழுத்தில் அதுக்கு ஒரு இதெல்லாம் வச்சு, கொம்புக்கு ஒரு வெள்ளியில் போட்டு, ரொம்ப அந்த பசு அவ்வளோ சிறப்பாக போச்சு. தினந்தோறும் உண்டு. தினந்தோறும் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் மாடையும் கண்டியும் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சு அதுக்கு ஒரு பெரிய குளிச்சு காலையில் குளிப்பாட்டி சந்தனங்களும் வச்சு டெய்லி கொண்டு வரணும். மாடை கொண்டு அது பூஜை பண்ணி அதுக்கு அரிசி வெல்லம், ஒரு 2 கிலோ அரிசி இருக்கும், 1 கிலோ வெல்லம் இருக்குது, நல்லா பிசைஞ்சு வச்சுருப்பாங்க, வாழைப்பழம் வச்சுருப்பாங்க. அதை பூஜை முடிஞ்சோன்னு சாப்பிடுவாங்க. எல்லாருமே தொட்டு கும்பிட்டு போவோம். அது பிறகு ஸ்க்ரீனே எடுத்து கோயிலே திறப்பாங்க. இப்படி ஒரு நம்ம என்ன பண்ணுறோம், சோசியரை என்ன சொல்கிறாரு, நீ போய் கீரைக்குலை வாங்கி பசுமாட்டை கொடுத்துரு அப்படிம்பார். ராமேஸ்வரத்துலலாம் போனீங்கன்னா கரெக்டாக கீரைக்குலை விற்றுக்கிட்டுமா பசுமாடு நிறையா இருக்கும். இந்த ஒரு நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு திதி கொடுத்தோன்னு என்ன பண்ணுவாங்க, முதல்ல பசுமாட்டுக்கு உணவு கொடுங்கம்பாங்க. இப்படியெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த பசுவை வழிபடுவது இறைவனை வழிபடுவதற்கு சமானம் அப்படிங்கிறார் அவர். இது ஒரு வழிபாடு. பசுவை எப்படி வழிபடணுங்கிறது. பக்தன், அதாவது வைஷ்ணவே பந்து, கடவுளுடைய பக்தனையே கடவுளாக வழிபடலாம்ங்கிற ஏற்கனவே சொல்லியிருக்கார் முன்னாடி. இங்கே கடவுளுடைய பக்தனையே பக்தனாக வழிபடுவது. சபரிமலைக்கு மாலை போட்டால் என்ன பண்ணுறோம், கூப்பிடுறதே அவளை எப்படி கூப்பிட்றான், ஐயப்பான்னு தான் கூப்பிடுவோம். முருகனுக்கு மாலை போட்டால் முருகா. இன்னொன்று, இந்த கல்ச்சர் வர்றதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா, இந்த சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு நாளைக்கு ஒரு கட்டளைன்னு வைப்பாங்க வீட்டில். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். வச்சுட்டு அந்த அவர் என்ன பண்ணுவார்னா, எல்லார் காலையும் விழுவார், எல்லா ஐயப்ப சாமியார்லையும் விழுவார். மாலை போட்டாச்சுன்னு அவர் ஐயப்பன் தான், அப்படி ஐயப்பனாவே பாவிப்பாங்க. சில நேரம் குருநாதர் சிஷ்யர் காலில் விழுவாங்க. இதெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது சம்பிரதாயத்தில். ஏன்னா அவங்களவே
கடவுளாக பாவித்தல். பிறகு அதாவது பக்தர்களை உறவினர்களைப் போல நடந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கறது, மற்ற எல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. பிறகு ஆகாசம், வெளியில் இருக்க ஆகாசம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும், அதை எப்படி நம்ம கும்பிட்றது? ஆகாசத்தவே நம்ம இது பண்ண முடியாது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆகாசத்தை வழிபடுறதற்கு நம்ம உடம்புக்குள்ளே ஹிருதய கோயிலுக்குள்ள கொஞ்சம் வெற்றிடம் இருக்குமா எப்பயுமே. உள்ள இதயம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு அங்கே தான் ஆத்மா இருக்குதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. சினிமா படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த உயிர் பிரிகிறத காமிப்பான். ஏன்னா கண்ணில் காமிக்க முடியாது, இங்கேருந்து ஒரு ஜோதி அப்படியே வெளியே போய் கடவுள் பாதத்தில் உட்கார மாதிரி காமிப்பான். வேறு என்ன அப்படி தான் காமிக்க முடியும், ஒரு வழி இல்லை. ஏன்னா அந்த ஹிருதய கோயிலுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த ஆகாசத்திற்குள் பகவான் இருப்பதாக தியானித்தல், இது ஒரு வழிபாடுங்கிறார். ஆகாச வழிபாடுக்கு இறைவனை மனதில் தியானிப்பது ஆகாச வழிபாடுங்கிறார். இப்படி ஒரு வழிபாடு இருக்குது, ஹிருதய கோகத்தில் வீற்றிருப்பதாக. அதனால தான் ராமர் எங்கே இருக்கார் ஆஞ்சநேயர்கிட்ட கேட்டவன் என்ன பண்ணார், நெஞ்சை பிளந்து காமிச்சிட்டார், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிளந்து இறந்து போயிடுவோம், ஏன்னா அவர் ஆஞ்சநேயர் காமிச்சார். பிறகு வாயு, வெளியே இருக்கும் காற்று. இதை வெளியே இருக்க காற்றுக்கு பேர் காற்று, உள்ளே போயாச்சுன்னா அதுக்கு பேர் பிராணன்னு பேர். இந்த பிராண தத்துவம், இந்த பிராணனை தியானம் பண்ணுற ஒரு வழிபாடு இருக்குது பூஜையில். பிராண தியானம்னே ஒன்று இருக்குது. நம்ம இப்போ தியான கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதில் வரும் சுவாசத்தை ஒழுங்குபடுத்துதல் வரும். இப்போ வந்திருக்கு, ஏற்கனவே 2 கிளாஸில் முடிஞ்சிடுச்சு, அதெல்லாம் பிராண தியானம்லாம் முடிஞ்சிச்சு. எப்பயுமே உட்காந்தவொடனே இந்த மூச்சு காற்றை கவனிக்கிறது, அது ஒரு சக்தி. இன்னொன்று பிராண தியான வழிபாடுனே ஒரு வழிபாடு இருக்குது, அதை வழிபடுவது பிராணனை. காலகஸ்தியில் என்ன வழிபடுறோம்? காலகஸ்தியில் அக்னி, வாயு தான். காலகஸ்தியில் வழிபடுறது வாயு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்துக்கு பஞ்சஸ்தலங்கள் இருக்கா இல்லையா? சிதம்பரம் ஆகாசம், வாயுவுக்கு காலகஸ்தி, அது ஒன்று தான் ஆந்திராவில் இருக்குது, மிச்சமெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் போய் இப்போ சாமியை கும்பிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் காலகஸ்தியில் போய் கவனித்து பாருங்கள், மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தீபம் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். காற்று போகிறதுக்கு எந்த வழியும் கிடையாது, ஆடிக்கிட்டே இருக்கும் அங்கே. அது ஒரு ஆகாச தத்துவம், ஆகாசத்தை வழிபடுவது, இது பிராணனை வழிபடுவது. ஆகாசம் இல்லை, வாயு. இந்த பகவானுக்கு இந்த உலகமெல்லாம் உடலாம், இதில் சஞ்சரிக்கிற காற்று அவருடைய பிராணன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பிராண தத்துவம் நம்மளுக்குள்ளே இருக்குது. 5 வித பிராணன்லாம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிராணனை ஒழுங்குபடுத்தி அந்த பயிற்சி செய்வதும் ஒரு வழிபாடு. அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது வாயு தான். வாயு காற்று அடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. சில நேரங்களில் ஆஞ்சநேயரை வழிபடுறதே வாயு பகவானை வழிபடுறது தான். ஏன்னா அவருடைய வாயு புத்திரன்கிறதுனால. வடக்க ஒரு இடத்துல, இந்த இமயமலை பக்கத்தில் ஒரு இடத்துல பயங்கரமாக காற்று அடிச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு 10-30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அங்கே எப்பயுமே இருப்பாங்களாம், காற்று அடித்து தூக்குமா, அங்கே தான் விவசாயம் பண்ண வேண்டியிருக்கு, வாழ வேண்டிய காற்றினுடைய இது ரொம்ப தாக்கமாக இருந்திருக்கு. ஒருத்தர் ஒரு மகான் வந்தாராம், ஒரு பெரிய ஆஞ்சநேயரை வையுங்கன்னாராம். அப்படி நின்று போச்சான் காற்று. அந்த ஆஞ்சநேயரை வழிபட்ட உடனேயே அந்த காற்று நின்று போச்சு. வாயு பகவானை வழிபடுறது இந்த ஆஞ்சநேயரை வழிபடுறது மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடல் இருக்குது, நீர். ராமேஸ்வரத்தில் மட்டும் அமைதியாக இருக்குது, பார்த்துருக்கீங்களா? தண்ணி ராமேஸ்வரத்தில் மட்டும். அங்கிட்டு போனீங்கன்னா புறம் பயங்கரமாக அடிக்கும் அலை. ஏன்னு சொன்னால் அதை வழிபட்டு ரொம்ப கொந்தளிச்சான் அந்த இது போடுறதுக்கு, பாலம் கட்டுறதுக்கு. இவர் பானத்தை எடுத்து ஏதோ வழிபடும் பொழுது என்னாச்சான், அப்படியே அமைதியாகிடுச்சான் கடல் தேவதை. அதனால இந்த இன்றைக்கி அது அப்படியே இருக்குது. 8 லட்சம் வருஷம் ஆச்சுங்கிறாங்க ராமாயண காலம் நடந்து. இன்றைக்கி அந்த ராமேஸ்வரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா கடல் மாதிரியே இருக்காது, குளம் மாதிரி இருக்கும், அப்படிதான் அமைதியாக இருக்குது. அது அங்கே ஜல வழிபாடு, இங்கே வாயு வழிபாடு. பிறகு நீர். இந்த நீருக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது. இந்த நீரை வழிபடுறது. அதனால தான் எல்லா பூஜையிலும் என்ன பண்ணுவான், இது பண்ணுறது, ஒரு புரோச்சனம் பண்ணுறது, தண்ணி தெளிக்கிறது, இதெல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி நீருக்கு இருக்குது. மந்திரங்களை உள்ளே வாங்குகிற சக்தியும் நீருக்கு இருக்குது. அதனால் அந்த நீருங்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம அதை மந்திரத்தில் சொல்லி அந்த சாப்பிடும்போது என்ன பண்ணுறான், கையில் நீரை ஊற்றி என்ன பண்ணுவான், அப்படி நீரை சுற்றி வருவான். அதில் தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி அந்த நீருக்கு இருக்கான். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஜலத்தை தெளிக்கிற பழக்கம் ஒன்று இருக்குது. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே அதுக்குன்னு ஒரு சிஸ்டமே இருக்குது. ஸ்ப்ரிங்க்லர்லாம் போட்டு எல்லாம் தெளிக்கிறோமா இல்லையா? ஏன்னு சொன்னால் அந்த ஜலத்துக்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது. அது மட்டும் இல்லை, பகவானுக்கு படைக்கும் பொழுது அதை என்ன பண்ணுறாங்க, அந்த ஜலத்தை இது பண்ணி பண்ணுறோம். ஒரு ஆராய்ச்சியே பண்ணியிருக்காங்க.
நாம் ஏதாவது சொன்னோம்னு அதை உள்வாங்கிற சக்தி நீருக்கு உண்டாம். அதை சயின்டிஸ்ட் ஒரு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை அந்த ஜலத்தை வச்சு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம சயின்ஸ் எல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. பொதுவாக எங்கும் நிறைந்த கடவுளை நம்ம அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த ஜலத்துக்குள்ளே இந்த மந்திரங்களை சொல்லி ஆகவாகனம் பண்ணி அந்த எல்லா மந்திரங்களும் ஜலத்தில் போயிடும். அது வரைக்கும் அந்த விக்கிரகத்தை எல்லாரும் போய் தொடுவான், எல்லாம் பண்ணுவான், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதில் முதல்ல விக்கிரகத்தை காலில் அடித்து கூட அவர் என்ன பண்ணுவார், கால் மேலே மீச்சு கூட விக்கிரகத்தெல்லாம் சில செய்வாங்க. அந்த ஜலம் மந்திர சக்தியெல்லாம் உள்ளே வாங்கி அதில் விட்டவனை கும்பாபிஷேகத்துக்கு தான் சக்தி பூரா வந்துடுது. அதில் இந்த சக்தி அங்கே அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, அதை யாரும் இடத்துல போக மாட்டாங்க. முறையாக போனாத்தான் தொடுவோம். இது நீர். இப்படி நீரினால் புனிதமாக்கப்பட்டு எல்லாவற்றையும் பயன்படுத்துவது, இது ஒரு நீரை வழிபடுவது. அடுத்தது பூமி. பூமி பூஜைன்னு எல்லோரும் பண்ணுறோமா இல்லையா? எல்லாம் பூமி பூஜை. என்ன பண்ணாலும், வீடு கட்டினாலும் சரி, எது கட்டினாலும் பூமி பூஜை பண்ணுறோம். யாகசாலையை உருவாக்கி ஹோம குண்டம்லாம் வைக்கிற வரைக்கும் அங்கே எல்லாம் மீச்சுக்கிட்டு இருப்போம். அது பிறகு அங்கே ஜானம் போட்டு மெழுகியாச்சுன்னா அங்கே கால் செப்பல் போட்டு கூட போக மாட்டோம். இன்னொன்று எதாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பூமி, அந்த பூமியிலே நான் இருக்கேன் அப்படிங்கிறோம். பூமா தேவின்னு சொல்கிறோம். இது பூமியை வழிபடுவது. அதுக்கெல்லாம் சில மந்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லி வழிபடுறதுன்னாரு. பிறகு நம்முடைய உடல் கடைசிக்கு முந்தினது. இந்த ஸ்தூல உடம்பை முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வைராக்கியத்துக்காக இந்த ஓட்டை வாயில் 9 வாயில்னு சொல்லுவாங்க. அதாவது மலம் சோறும் 9 வாயில் சொல்கிறேன். எல்லாத்தையும் முதல்ல அசுத்தமாக பார்க்குறது இந்த உடம்பை. பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, ஊன் உடம்பு ஆலயம்ன்றுவாங்க. இந்த உடம்பை வச்சுக்கிட்டுதே நாம் கடவுளையும் அடைய முடியும், மோட்சத்தையும் அடைய முடியும், இன்பத்தையும் அனுபவிக்க முடியும், துன்பத்தையும் அனுபவிக்க முடியும். இந்த உடம்பவே கோயிலாக பாவிக்க வேண்டும். ஏன்னா இங்கே தான் கடவுளை நாம் பார்க்குற சக்தி இந்த உடம்புல தான். அது மனித உடம்புக்கு. நீங்கள் தேவ சரீரத்தை விட உண்மையிலே உயர்ந்த சரீரம் எது தெரியுமா? இந்த மனித சரீரம்தான். இதை நீ என்னுடைய இருப்பிடமாக நீ வழிபடுங்கிறார். இந்த உடம்பை பாதுகாக்கிறது, இதை சுத்தமாக வச்சுக்கிறது, இதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறது ஒரு வழிபாடுங்கிறார். இந்த உடம்புனால புண்ணிய கர்மங்கள் செய்கிறது ஒரு வழிபாடாம். அந்த புண்ணிய கர்மங்களால் இந்த உடம்புக்கு சுகம் கிடைக்குமா, அந்த சுகத்தை அனுபவிக்கிறதும் அந்த சுகத்தை கொடுக்கணுமா. புண்ணிய கர்மத்தை செஞ்சு அந்த புண்ணிய கர்மத்தினால் வரக்கூடிய இன்பங்களையும் இந்த உடம்பு கொடுக்கணும். இந்த உடம்பை அப்படி அதே நேரம் அளவுக்கு அதிகமாகவும் பண்ணிடக்கூடாது. இந்த உடம்பை பாதுகாத்து இதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது ஒரு வழிபாடுங்கிறார். நீங்கள் நம்ம நினைக்கிறோம் தேவ சரீரம் உயர்ந்த சரீரம்னு சொல்லி, இந்த உடம்பில் ஒரு ஊனமாக இருந்தால் கூட கடவுள் அடைய முடியும். ஏன் வச்சுக்கங்க, இந்த உடம்பு ஒரு ஊனமாக இருந்தால் கூட கடவுள் அடைய முடியும். தேவ சரீரத்தில் பரம்பொருளை அறியவே முடியாது. தேவர்களால் தத்துவத்தை உணர்ந்து பிறவா நிலையை அடைய முடியாது. அப்படித்தான் சொல்லியிருக்கு. ஏதோ 1-2 இந்திரன் மட்டும் ஏதோ போய் கேட்டு உபதேசம் பெற்று அடைஞ்சான்னு சில கதைகள் இருக்குது. அவரும் கூட அங்கே அடையலை. திருப்பி போய் தத்துவத்தை கேட்டு பிரம்மாட்ட கேட்டு இது பிரம்மனா அது பிரம்மான்னு கேட்டு அதுக்கு பிறகு அடைஞ்சார் சில கதைகள்லாம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு மற்ற தேவர்களும் அங்கே புண்ணியம் தீர்ந்தவுடன் இங்கே வருவாங்க. அந்த ஞானத்தை அடைகிறதுக்கு வழியே கிடையாது. ஆனால் மனுஷ உடம்புக்கு அது எல்லாமே இருக்குங்கிறார். மனித உடம்புக்கு மட்டும் அந்த புண்ணியத்தை அடையக்கூடிய ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதனால் அந்த உடம்பையே என்ன சொல்கிறாருன்னா, இதை எப்படி வச்சுக்கிறணுமோ அப்படி வைக்கணும், பாதுகாப்பாக வைக்க வேண்டியது. இந்த உடம்புனால் புண்ணிய கர்மத்தையும் செய்யணும், அந்த புண்ணியத்தினால் வரக்கூடிய சுகங்களையும் இதுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. அப்படிலாம் சில வழிபாடு முறைகள் முறையாக இறை வழிபாட்டோடு செய்வது. தர்மமான சுகங்கள் அதெல்லாம் புண்ணியம் செஞ்சாதான் கிடைக்கும். இந்த உடம்புக்கு ஒரு சுகம் வரணும்னா நாம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுருக்கோம், சுகம் வரவே வராது. அதனால் புண்ணியத்தை செய்து புண்ணிய சுகத்தை பெறுவது இந்த உடலை வழிபடுவதற்கு சமம். அது மட்டுமல்ல, இந்த உடம்பில்தான் நாம் இறைவனை அடைய முடியும். இது இந்த உடம்புக்கு. ஏன்னு சொன்னால், நம்ம பிரசாதம் கூட பாருங்கள், கோயில் படைக்கிறோம். இந்த உடம்புக்கு எது டேஸ்ட்டாக இருக்கும் அதை தானே கடவுள் படைப்போம். என்றைக்கா பாவக்காயை படைப்போமா? கோயிலில் போய் பாவக்காயை வச்சு சாமி கும்பிடவே மாட்டோம். ஏன்னா சக்கரை பொங்கல் மேக்சிமம் இருக்கும். நம்மளுக்கு எது சுவையாக இருக்குது, இந்த உடம்புக்கு சுவையானதையும் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா கடவுள் படைக்கிறது கூட அந்த இன்பம் தரக்கூடிய ஒரு பொருளத்தை நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
மிளகாயோ பாவக்காயோ போய் சாமிக்கெல்லாம் வைக்கிறது கிடையாது. இன்னொரு பழக்கம் இருக்குது, பார்த்துருக்கேன். எங்கே போனாலும் சரி, நார்த் எங்கே போனாலும் சரி, ஸ்வீட் நிறையா வைப்பாங்க. ஆனால் அரிசி பதார்த்தம் தான் வைக்கிறாங்களே. கோதுமை ரொட்டி எங்கே சாமிக்கு வைக்க பார்த்துருக்கீங்களா? அங்கேயும் பார்த்தா நார்த்தில் சாப்பிட்றதெல்லாம் கோதுமையாக இருக்கும். கடவுளுக்கு வைக்கிற பிரசாதம் அரிசியாகத்தே இருக்குது. அது என்ன அப்படி ஒரு கல்ச்சர்? பார்த்தா அங்கேயும் அரிசி தான், இல்லாட்டி ஸ்வீட் வைக்கிறாங்க நிறையா. ஆனால் இந்த பிரசாதம்னு வச்சா சாதத்தை வச்சு தான் வைக்கிறாங்களே ஒளி எது இல்லை. இந்த சக்கரை பொங்கல் மெயினாக இருக்குது. அந்த மாதிரி ஏன்னு சொன்னால் அந்த இன்பம் தரக்கூடியதான் வைக்கிறோம். இந்த உடம்புக்கு அதை கொடுக்கணும், அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உடம்பு பூஜை வழிபடுவது. பிறகு கடைசியாக சொல்கிறாரு, இந்த எல்லா ஜீவராசிகளையுமே இறைவனாக வழிபடுதல். என்னது? எல்லா ஜீவராசிகளும், எறும்பு முதல் எல்லா அதனால தான் எறும்புக்கு என்ன பண்ணுறோம், மாவு கோலம் போட்டு உணவெல்லாம் கொடுக்குறோம். எல்லா ஜீவராசிகளையும் இந்த கடவுளாக பாவித்து வழிபடுதல், இது கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். அது மட்டும் இல்லை, எப்படி வழிபட முடியும்னா எல்லா ஜீவராசிகளையும், உடம்பு தான் வேறு, ஆத்மான்னு எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்பும் நம்ம ஆத்மாவும் எறும்பு ஆத்மா ஒன்று தான், நம்ம ஆத்மாவும் தேவர்களுடைய ஆத்மா ஒன்று தான், எல்லாருடைய ஆத்மாவும் ஒரே ஆத்மா. தத்துவம் புரிஞ்சாதான் புரியும். இது தத்துவத்தை புரிந்த பிறகு வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு. எல்லா உயிர்களிலும் தன்னை பார்த்தல். அடிக்கொருக்கா நான் ஒன்று சொல்லுவேன். ஒருத்தர் திட்டும்போது அமைதியாக இருந்தாராம். ஏன் உன்னை திட்டும்போது பொறுமையாக இருக்குது, இவ்வளோ மோசமாக திட்டுறானே, என்ன ஏன் அமைதியாக இருக்குன்னு கேட்டதுக்கு, அவர் இந்த உடம்பை திட்டினார்னா ஏன் உடம்பும் அவர் உடம்பும் ஒன்று தான், இதுவும் பஞ்சபூதத்தில் ஆனது அதுவும் பஞ்சபூதத்தில் ஆனது. ஆத்மாவை திட்டினா நான் வேறு அவர் வேறு இல்லை, அவரவே திட்டிக்கிட்டாருன்ட்டாரான். அதனால் பேசாமல் போகிறேன். இந்த பாவனை வரணும்னா சர்வபூதேஷு, எல்லா உயிர்களிடத்திலும் தன்னுடைய ஆத்மாவை பார்த்தல். அதனால் இங்கே 11 இடங்களை சொல்லி அந்த 11 இடங்களை வழிபடக்கூடிய முறையையும் சொல்லி இந்த வழிபாடு பக்தியை சொல்கிறார். இங்கே கடைசி என்ன சொல்கிறாருன்னா, திருப்பி விஷ்ணு அவர் சொல்கிறாரு, இந்த சங்கு சக்கரம் இந்த தாமரையோடு இருக்கனே, இப்படி என்னையும் இதை மட்டும் வழிபட்டால் பத்தாது, அப்புறம் என்னை மறந்துடுவேன்னு சொல்லிட்டார் பகவான். அதை வழிபட்டுட்டு ஒருவேளை என்னை வழிபடாமல் போயிடுவேன்னு சொல்லிட்டு, என்னுடைய ரூபத்தில் இருக்கக்கூடியதையும் என்னை வழிபடு, சாந்தமாக இருக்கக்கூடிய சங்கு சக்கர கத அம்புஜையோடு கூடிய என்னையும் நீ வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே கடைசி என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு சொல்கிறாரு, பக்தியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி அடுத்ததில் பக்தி பெருமையை சொல்ல போகிறார். அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் 2 லட்சியம் இருக்கின்றது, அதற்கு 2 சாதனைகள் இருக்குங்கிறார். நாம் பிறந்துட்டோம் சொன்னால் 2 லட்சியம் இருக்குது. ஒன்று உயர்ந்த பக்தியை பெறுதல், பக்தியில் ரொம்ப ஹையஸ்ட்டாக போகணுமா. அப்படி போயிட்டு பிறகு என்னத்தை அடையணும்னு சொன்னால், அந்த பக்திக்கு உண்டான அந்த இறைவனுடைய உண்மை சொரூபத்தை அறிவினால் புரிந்து கொள்வது, இதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம். அந்த பகவானை புரியும் பொழுது நம்மளுடைய சொரூபத்தையும் புரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கு என்ன வேணும்? பக்தி வேணும். பக்தினா எப்படிப்பட்ட பக்தி? பிளவுபடாத பக்தி, உயர்ந்த பக்திங்கிறார். இது 2 லட்சியம். இதுக்கு சாதனை என்னன்னு சொன்னால், இந்த பக்தி அடைவதுக்கு பக்தி தான் சாதனைங்கிறார். முதல்ல கொஞ்சம் பக்தி செலுத்துவோம், கடவுளை போய் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தி என்ன பண்ணுவோம், அந்த பக்தியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும். பிறகு சேவைங்கிறார். இந்த சேவையின் மூலமாகவும் பக்தியின் மூலமாகவும், சேவை என்பது ஒரு சாதனம், பக்தி என்பது ஒரு சாதனம். இந்த 2 சாதனத்தை ஒரு மனுஷன் பண்ணினான்னா அவன் உயர்ந்த பக்தியை அடைவான். அந்த பக்தியினால் அந்த பக்திக்கு உரிய இறைவனுடைய உண்மை தத்துவத்தையும் உணர்ந்து கொள்வான்னு சொல்கிறார். இது சொல்லிவிட்டு இதனுடைய மகத்துவத்தை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப விரிவாக சொல்கிறார். இந்த சமுதாய சேவைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சேவை மனப்பான்மை இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் எந்த நிலையும் அடைய முடியாது. பக்தியும் வேணும், சேவையும் வேணும். மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை வேண்டும். நிறைய பார்க்குறோம், சாலை போடுறது, மரம் நடுறது, நிறைய பாருங்கள். பக்தி கோயிலுக்கு போகிறாங்களோ இல்லையா, கோயிலுக்கு போகிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணிடுவோம், பண்ணுறோமா இல்லையா? அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, குடிக்கிறதுக்கு நீர் கொடுக்கறது, அதே மாதிரி தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது, படிப்புக்கு பணம் கொடுக்கறது, இப்படியெல்லாம் சேவை நிறைய செய்யும் பொழுதும் நீ பக்தி பகவானிடம் செலுத்தும் பொழுதும் உயர்ந்த பக்தியையும் அடைந்து அந்த இறைவனுடைய தத்துவத்தை உணர்ந்து கொள்வாய் அப்படிங்கிறார். அதனால் இந்த 2ம் வேண்டும், சத்பக்தி. பிறகு
கடவுளை அறிவதற்கு அறிஞ்ச பிறகு இன்னும் பக்தி கூடும். ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் மேலே கொஞ்சம் அன்பு இருக்கும். அவருடைய உயர்ந்த குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் எப்படி இருக்கும்? இன்னும் அன்பு கூடுமா இல்லையா? நாம் கடவுள் ஏதோ படைக்கிறாரு காக்கிறாரு அல்லது மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கோம். இந்த பிரபஞ்சத்தை முழுசையும் படைத்து காத்து அழிக்கிறாருங்கிறத நீங்கள் தத்துவ ரீதியாக புரிஞ்சிங்கன்னா அப்படியே மயக்கம் வந்துடும். அர்ஜுனன் என்ன பண்ணுறான், 11வது அத்தியாயத்தில் அவர் சொல்கிறார், கடவுளுடைய மகிமையெல்லாம் சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவன் கேட்டுக்கிட்டே வர்றான், எல்லாத்தையும் பார்க்குறான் கேட்குறான். இன்னும் அவங்கள தெரிஞ்சுக்கிற நேரடியாக காட்சியில் காமிங்கன்னு கேட்குறான். அவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிக்கிறார். அண்ட சராசரங்கள் அனைத்தையும் பார்த்த உடனே அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியலை. அப்படியே ஆச்சரியப்படுறான், பயப்படுறான். நான் நண்பன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், என்னுடைய மைத்துனர் நினச்சேன், இவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லிட்டு நடுங்கி பயந்து பிறகு பக்தி பரவசத்தில் அப்படியே சரணாகதி அடைகிறான். நீங்கள் இவ்வளவு பெரிய ஆளா, இவ்வளவு உயர்ந்த ஆளான்னு சொல்லி கடவுளை பற்றி தெரிஞ்சோம்னு சொன்னால் அப்படியே பிரமிச்சு போவோம். எத்தனை ஸ்டார் இருக்குது, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, எத்தனை கேலக்சி இருக்குது, இதெல்லாம் படைத்தவர் எப்படி, அதுக்குள்ளே என்ன இருக்குது, எல்லாம் அவர் ஒருத்தருக்குத்தான் தெரியும். அப்படி அவரை பற்றி அறியும் பொழுது இன்னும் நம்மளுக்கு பக்தி மிகுந்த அதிகமாகிடுது. முதல்ல படைக்கிறாரும்போம், பிறகு எல்லாம் அவரும்போம், பிறகு இதற்கெல்லாம் ஆதாரமான மாறாத தத்துவமாக இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளுதல். இப்படி உணர்வது பகவான் மேலே செலுத்தக்கூடிய மிகுந்த பக்தி. இதற்கு சாது சேவையும் வேண்டும் சொல்லி இந்த பக்தியை நிறைவு பண்ணுறாரு. அடுத்த அத்தியாயத்தில் என்ன செய்ய போகிறான்னா, இந்த பக்தியின் மூலமாக எல்லோரும் மேன்மையை அடைய முடியும் சொல்லி அடுத்த அத்தியாயத்தில் நான் மேன்மையை சொல்கிறேன். பக்தியை எந்த காலத்துலையும் விடக்கூடாது. பக்தி ஒன்று இருந்தால் போதும். அவனுக்கு அறிவு கூட பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு உதாரணமெல்லாம் கோபியர்கள்லாம் காமிச்சு, கோபியர்கள்லாம் பெருசாக தத்துவமெல்லாம் தெரிஞ்சுக்கிறல, பக்தியினாலேயே இந்த கிரம முக்தியை அடைந்தார்கள் சொல்லி அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறேன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தின் இறுதியில் பக்தியின் மகிமையை பற்றி நான் சொல்லப் போகின்றேன். பக்தியை எந்த நேரத்திலும் யாரும் விடக்கூடாதுங்கிறதற்காக அடுத்த அத்தியாயத்திலையும் இந்த பக்தியின் மகிமையை சொல்லி இதை யாரெல்லாம் இந்த மகிமையை புரிஞ்சுக்கிட்டு பக்தி செலுத்தினாங்க, என்ன அடைஞ்சாங்கங்கிறதெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாரு. இதோடு அந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.